பொண்ணு எப்படி சார் காணாம போனாங்க? அது தெரிஞ்சிருந்தா அவரு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரா? வெல் செட் பாஸ். தேங்க் யூ. என்னடா எனத்தோட சேருதா? போனத்தோட சேருது, ஜாக்கிரதை. ஓடுவாய். சாரி பாஸ், ஐ அம் அலர்ட் பாஸ். யூ கண்டினியூ பாஸ். நீங்க சொல்லுங்க சார். என் பொண்ணு ஷாப்பிங் போறேன்னு போனவ தான் சார். திரும்பி வரவே இல்லை சார். போன் தான் சார் வந்துச்சு. போன் வந்ததுன்னா எப்படி வந்துச்சு? பார்சல் வந்துச்சா? என் பொண்ணு நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வந்தது சார். சார் அப்போ போன் கால் வந்ததுன்னு கரெக்டா சொல்லுங்க சார். எங்க பாஸ் கன்ஃபியூஸ் ஆறாருல. இல்ல பாஸ், நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யூ கண்டினியூ பாஸ். ஓகே. போன் பண்ணி என்ன சொன்னாங்க? என் பொண்ணு அவங்க கடத்தி வச்சிருக்கதாகவும், என் பொண்ணை விடணும்னா 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் என் பொண்ணை விடுவேன்னு சொல்றாங்க சார். Oh, I see. It's not a missing case. Kidnapping and blackmailing. Brilliant boss. Thank you. பாஸ் நான்டா. ஓடுறா. Okay boss. Over. Okay, you continue. சார், நீங்க உங்க பொண்ணுடைய மொபைல் நம்பர் என்கிட்ட கொடுத்துருங்க. சரி, நோட் பண்ணிடா. Okay boss. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருங்க. அதுல இருந்து கால் வந்தாலும் எடுத்து பேசுங்க. என்ன பேசுறாங்கறத என்கிட்ட சொல்லுங்க. போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. 98402 66. அப்புறம் உங்க பொண்ணுடைய ஏதாவது Dress எடுத்து கொடுங்க. மோப்பனா கிட்ட கொடுத்து கண்டுபிடிச்சிடலாம். இருடா, என்ன பேச விடுறா? ஓகே பாஸ், நீங்க பேசுங்க பாஸ். உங்க பொண்ணுடைய போட்டோ இருக்கா? இருக்கு சார். இருந்தா கொடுங்க. விஜயா, என்னங்க? உங்க பொண்ணு தனியாவுடைய போட்டோ ஒன்னு எடுத்துருவாமா? இதோ எடுத்துட்டு வரேங்க. இந்த வருது சார். பேரு தன்யா. ஆனா தனியா போல. என்னங்க? வாமா சார், இதான் சார் என் பொண்ணோட போட்டோ. ஓகே. கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணை நான் கண்டுபிடிச்சு கொடுங்க. போலாமா? வாங்க சார். ஓகே சார். வரண்டா. ஓகே பாஸ். ஓகே. ரிங்கும் போல, என்கேஜ் டோனும் வரல, சுவிட்ச் ஆஃபும் வரல, லைனும் போக மாட்டேங்குதே. ஒரே டெட்டா இருக்குதே. முதலாளி, கரெக்டா டயல் பண்ணீங்களா? கரெக்டா தான் டயல் பண்ணிருக்கிறேன். அப்ப டெட்டா தான் இருக்கும். இப்பதான் ரிங் போகுது. ஹலோ, நான் ஓகே பேசுறேன். நீங்க யாரு? நான் சித்ரா பேசுறேன். எந்த சித்ரா? நான் சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. இந்த மாதிரி பாரு சித்ரா, உங்ககிட்ட பேச முடியும்? நான் கடத்தல்காரியோட பிஏ பேசுறேன். கடத்தல்காரிக்கெல்லாம் பிஏவா? யோ, பிச்சைக்காரியெல்லாம் பிஏ வச்சுக்கும் போது கடத்தல்காரி பிஏ வச்சுக்க கூடாதா? ஓ, தாராளமா வச்சுக்கலாம். நீங்க கேட்ட பணம் 50 லட்சம் ரூபாய். ஹாட் கேஷா? பழைய நோட்டா பத்திரமா சூட்கேஸ்ல ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்கிட்டு என் பொண்ணை ஒப்படைச்சிருங்க தயவு செஞ்சு. நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க நான் பணத்தோட வந்துடுறேன். உடனே கிளம்பி சைதாப்பேட்டை கூமோ சாக்கடையில இறங்கி நில்லு, நாங்க வந்துடுறோம். என்னது சாக்கடையில இறங்கி நிக்கணுமா? ஏமா, சைதாப்பேட்டை பிரிட்ஜு கிட்ட வந்து நில்லு, சைதாப்பேட்டை ஆட்சி கிட்ட வந்து நில்லுன்னு சொல்லுவாங்க. அது நியாயம். ஒரு பெரிய மனுஷனை சாக்கடையில வந்து நிக்க சொல்றியாமா? அது எவ்வளவு ஆழம் இருக்குமோ யாருக்கு தெரியும்? சரி சரி, சைதாப்பேட்டை எதனா ஒரு சந்தில நில்லு, நாங்க வந்துடுறோம். தேங்க்யூமா. முதலாளி, சாக்கடையில இறங்குறதுலாம் உங்களுக்கு புதுசா? டேய், அது ஒரு காலத்துல இருந்ததுடா. இப்ப என் ரேஞ்சே மாறி போயிடுச்சேடா. ஆமா, நீங்க தான் சொல்லிக்கணும். ஏய், ஹலோ, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? நான் ஓகே கிட்ட தான் பேசினேன். 50 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து வாங்கிறதா சொல்லிட்டேன். ஏண்டி இப்படி ஏழரைய கூட்டுற? ஐயோ, இந்த கிட்னாப் பிளாக்மெயில் கேஸுக்கு மாட்டணும்னு வச்சுக்க, எத்தனை வருஷம் உள்ள போட்டு நொங்குவானுங்கன்னு தெரியாதுரி. மாட்டினா தானே? அப்படியே மாட்டினாலும் எனக்கு உனக்கு ஒண்ணு புதுசு இல்லடி. ஆனா ஏன் நிலைமை? ஐயோ, நான் மட்டும் என்ன ஜெயிலே பிறந்து வளர்ந்தவள? போய் வந்து பழகிக்க வேண்டியது. இது போய் வந்து பழகிக்கிறதா? போய் வந்து பழகிக்கிறதுக்கு ஜெயில என்ன எங்க சொந்தக்காரங்க வீடா இல்ல தெரிஞ்சவங்க வீடா? ஏன் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. சரி, நீ வளவலன்னு பேசாம முதல்ல கிளம்பு. 50 லட்சம் ரூபாய் பணம். ஐயோ, 50 லட்சம். ஏய் லூசாடி நீ. அந்த ஓகே பைய பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு எங்கன்னு கேட்டானா பொண்ணுக்கு எங்கடி போவனா? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? நான் முகத்துல முக்காடு போட்டுட்டு ஆட்டோல உட்காந்துக்கிறேன். நீ பணத்தை வாங்கிட்டு உன் பொண்ணு அங்க ஆட்டோல உட்காந்துருக்கிறா பாருன்னு சொல்லி நீ கை கட்டி எஸ்கேப் ஆயிடு. அவ என் கிட்ட வரதுக்குள்ளயும் நான் எஸ்கேப் ஆயிடுறேன். ஓகே? ஐயோ, முதலாளி, சைதாப்பேட்ல இருக்கிற ஒரு சந்தில தானே வந்து நிக்க சொன்னாங்க. நீங்க என்ன நடு ரோட்ல வந்து நிக்கிறீங்க? டேய், சைதாப்பேட்டையில இதாண்டா சந்து மாரி இருக்க ரோடு. இல்ல ரோடு மாரி இருக்கிற ரோடு இல்ல.
ரோடு மாதிரி இருக்கிற சந்து ரோடு. ஐயோ ஏன்னா வந்ததுல இருந்து இப்படி கேனத்தனமாவே கேள்வி கேட்டுட்டு இருக்க. சாரி முதலாளி. முதலாளி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்டா? அட்வைஸ். என் நேரம்டா, நீ எல்லாம் அட்வைஸ் சொல்ற மாதிரி ஆயி போச்சு. சொல்லு சொல்லு சொல்லி தொலை. முதலாளி இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. ஏன் ஏற்கனவே கெட்டு போச்சா? ஐயோ முதலாளி, கிட்டாப்ஸுக்கு எதுக்கு நீங்க 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க போறீங்க? உங்க மனசை திடப்படுத்திக்கின்னு உங்க பொண்ணு எவங்க கூட ஓடி போயிட்டான்னு நினைச்சீங்க. 50 லட்சம் ரூபாய் மிச்சம். எப்படி ஐடியா? ஏன்டா அட்வைஸ் சொல்ற அட்வைஸ் சொல்ற அட்வைஸ் சொல்ற? மூஞ்ச பாரு முகர கட்ட. வாயை பத்திட்டு பேசாம இருடா. இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிப்பாட்டுறமா? நிறுத்தியா? சரிம்மா. பணம் எங்க? பணம் இருக்குது. என் பொண்ணு எங்க? நீ பணத்தை கொடு, நான் சொல்றேன். இந்தா இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு. என் பொண்ணு எங்க? உன் பொண்ணு அந்த ஆட்டோல இருக்கு பாரு. ஆட்டோலயா? வாடா. சீக்கிரம் வண்டி எடு. இது பொண்ணு மாதிரியே தெரியல. சீட்டிங். டேய் அவ நம்மள ஏமாத்திட்டாடா. வா முதல்ல போய் ஆட்டோவை பிடிக்கலாம். டேய் முதல்ல அவளை பிடிக்கலாம்டா. வாடா. முதலாளிக்கு வந்து சப்சிடியா? டிரைவர் முதல்ல வண்டி அடியா. வா இங்க வண்டி எடுத்து வா. ஏய் குடுமா குடு குடு குடு. ஹலோ, டிடெக்டிவ் ஆபீசர் மாதவன் ஹியர். நான் உங்களுடைய கிளையண்ட் ஓகே பேசுறேன். சொல்லுங்க. என் பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி உங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேனே. எஸ். அது சம்பந்தமா நானே நடவடிக்கையில இறங்கிட்டேன். எது? நானே இன்னும் நடவடிக்கையில இறங்கல, நீங்க நடவடிக்கையில இறங்கிட்டீங்களா? என்னது இன்னும் நீங்களே நடவடிக்கையில இறங்கலையா? அது அது வந்து நானே நடவடிக்கையில இறங்கிருப்பேன். இல்ல நடவடிக்கையில இறங்கிட்டேன். நீங்க எதுக்கு சார் தேவையில்லாம உடம்ப அலட்டிக்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். அதான் உளறிட்டேன். சாரி சார், என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல சார். பொண்டாட்டினாலே தொல்லை தானே சார். தாங்க முடியல எப்படி? தாங்கித்தான் ஆகணும். இல்லத்தரசினாலே இம்சை அரசி தானே அர்த்தம். ஊர் உலகத்துல எல்லா பொண்டாட்டிங்களும் தாங்க முடியாத தொல்லைங்கிறான். சகிக்க முடியாதவன் தான். என்னமா உங்க பொண்டாட்டி மட்டும் புதுசா தொல்லை பண்ற மாதிரி ஏன் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்றீங்க? சார், பொண்டாட்டிக்கு மனுஷங்களை மட்டும் இல்ல, கடவுளையே விட்டு வைக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு இந்த பார்வதி என்ன பண்ணாங்க? சிவனே இருக்கிற சிவனை அழைக்காத ஒரு யாகத்துக்காக அப்பா வீட்டுக்கு போய் அவனை டார்ச்சர் பண்ணி புருஷன் வராட்டி பரவாயில்ல, தனியா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் வெங்கடாஜலபதி கோச்சிட்டு திருப்பதி மலையோட கீழே இறங்கி வந்து தனியா அலமேலு மங்காபுரம்னு ஒரு ஏரியாவையே ஃபார்ம் பண்ணி சோலோவா செட்டில் ஆயிட்டாங்கல்ல. அவ்வளவு ஏன் சார் படைச்ச பிரம்மாவுக்கே பொண்டாட்டினால தொந்தரவுனா பாருங்களேன். சரி அதெல்லாம் விடுங்க. நான் கடத்தல்காரனை போய் அதிரடியா பிடிக்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரம் குற்றவாளிய. ஒரு நிமிஷம் சார், நீங்க குற்றவாளிய நெருங்கிட்டீங்க, நான் குற்றவாளிய புடிச்சிட்டேன். எது? கடத்தல்காரனை புடிச்சிட்டீங்களா? கடத்தல் காரன் இல்ல, கடத்தல் காரி. நீங்க உடனே கிளம்பி வந்தீங்கன்னா இவளை என்கொயரி பண்ணி என் பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உடனே வரேன், உடனே வரேன். வாங்க கிளம்பி வாங்க, சீக்கிரம் வாங்க. வரட்டும். புடிச்சாரா? லைட் எல்லாம் ஃபாஸ்டா இருக்காங்க. உன்னை விட மாட்டேனா? ரூபா வேணுமா உனக்கு? எப்படி சைதாப்பேட்டையில சாக்கடையில நான் இறங்கி நிக்கணுமா? டேய் நல்லா போடுறா போடுறா இப்படிதான் போடு. டேய் என் பொண்ணு எங்க, என் பொண்ணு எங்கன்னு கேட்டு போடுறா. சரி மகளே, என் பொண்ணு நல்லா போடுறா. டேய் என் பொண்ணு எங்கன்னு கேட்டு போடுறா. கேக்குறேன். ஐயோ இவங்கிட்ட போய் என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க
டேய், என்ன முதலாளி? உன் பொண்ணு இல்லடா, என் பொண்ணு எங்கன்னு கேட்டாருடா. ஓ, உங்க பொண்ணு எங்கன்னு கேட்டடிக்கணும். ஆமாண்டா, ஆமாண்டா. கேக்குறேன் முதலாளி, கேக்குறேன். ஆமாண்டா, ஆமாண்டா. இப்ப பாருங்க, உங்க பொண்ணுங்க, உங்க பொண்ணுங்க, உங்க பொண்ணுங்க. டேய், அறிவு கட்ட முண்டா, உங்க பொண்ணு இல்லடா, என் பொண்ணு எங்கன்னு கேட்டாருடா. முதலாளி, இந்த ரயில கட்ட இருக்கும் போது ஏடா கோணமா பேசாதீங்க. ஆரம்பத்துல இருந்து நான் அப்படி கேட்டுதான் அடிச்சேன். நீங்க தான் மாத்தி மாத்தி கேட்டடின்னு சொன்னீங்க. இப்ப என்னடா முதல்ல இருந்து கேட்டாடான்னு சொல்றீங்க. நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. நீங்க சொல்ற மாதிரி தான் நான் கேட்கணும். இருந்தாலும் கேட்டு அடிக்கிறேன். என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க. ஐயோ, உயிரை எடுக்கிறானே. முதலாளி, உயிர்லாம் எடுக்க மாட்டேன். எல்லாம் போலீஸ் அடி. உள்காயின்னா நீங்க கம்முன்னு இருங்க. இப்ப பாருங்க, என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க. ஐயோ, கொல்றானே, என் பொண்ணுங்க, கொல்றானே. என் பொண்ணு எங்க? சொல்லு, என் பொண்ணு எங்க? சொல்லு. நிறுத்து, நிறுத்து. ஏதோ ஒண்ணு சொல்ல வரா, நிறுத்து. சரி முதலாளி. ஐயோ, நாதாரி பண்ணாட பரதேசி பயலுகளா. சீ, வாயில பிளாஸ்டர் விட்டு சொல்ல எப்படி சொல்றது? ஐயோ, உடம்புல வலி தாங்க முடியலையே. டேய், பொண்டாட்டி மேல உள்ள பழியில என்கிட்ட திட்டுறியாடா? பாவி பாவி. ஐயோ, எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? ஐயோ, கருவா பையில என்ன அடி அடிக்கிறடா நீ? அவுத்து விட்டு பாரு, என்ன அப்புறம் காமிக்கிறடா யாருன்னு. சொல்லு, உண்மையா சொல்லு. என் பொண்ணுங்க வச்சுக்க, உண்மையா சொல்லு. இல்ல, அடி வாங்கி ஏன்டா எங்க அம்மா அடிக்கிறீங்க? உங்க அம்மா இருக்கலாம். என் பொண்ணை கடத்தின கடத்தல்காரி இந்த அம்மா தான். ஆமா. எது? என்னம்மா சொல்றாங்க? என்ன ஒரு பொண்ணை கடத்தின கடத்தல்காரின்னு சொல்றாங்கடா. ஏன் அப்படி சொல்றாங்க? ஐயோ, அது ஏன்டா கேக்குற? ரொம்ப டைம் பாஸ் தான். சொல்லுமா. இல்ல மாதவா, என்ன ஒருத்தி ஆட்டி படிச்சுட்டாடா. அவ என்ன வாழ்த்து விருவனுக்கு என்ன இந்த குன்றத்தூர் குண்டரகேசி பொண்ணு ஆட்டோல போனா அது நம்ம நாட்டுக்கே கேவலமா? குன்றத்தூர் குண்டலகேசி பொண்ணா இவ? ஒரு தடவை என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினா, அவனை சும்மா விடக்கூடாது, விடவே கூடாது. ஆமா, என் பொண்ணு எங்க? அவளை நான் கடத்தி வச்சிருக்கேன்டா. என்னது, கடத்தி வச்சிருக்கியா? உன் அருமை மகளை நீ உயிரோட பாக்கணும்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஏமா, உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரமா? நீ குண்டலகேசி பொண்ணு தானே? குண்டலகேசியா? அந்த யாரு? ஐயோ, அவன் உன் அப்பண்டி. என் அப்பன் பேரு மாயாண்டி. நான் போட்ட கடத்தல் பிளான் ஊத்திக்கிச்சு. நீ முதல்ல கிளம்பு. முடியாது முடியாது முடியாது. எப்படியாவது 50 லட்சத்தை வாங்குவேன், எனக்கு ஷேர் கொடுப்ப, அப்புறம் நான் இந்த வீட்ல இருந்து கிளம்பிடுவேன். அது வரைக்கும் நான் இங்கதான் ஹால்ட். நீங்க கேட்ட பணம் 50 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷா சூட் கேஸ்ல ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்கிட்டு என் பொண்ணை ஒப்படைச்சிருங்க தயவு செஞ்சு. சரி சரி, சைதாப்பேட்டை ஒரு சந்தில நெல்லு, நாங்க வந்துடுறோம். நான் போயிட்டு உன் பொண்ணோட வரேன். அது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உயிரோட இருக்க மாட்டேன். புரியுதா? நான் போயிட்டு வந்துடுமா, இங்க இருக்க. டேய் மாதவா, நானும் வரேன்டா. இந்த தீவெட்டி தடியில என்ன விட்டுட்டு போகாதடா. நான் வர வரைக்கும் இங்கே கடை. ஐயோ, உட்காருமா. சரிங்க சரிங்க, நான் உட்கார்றேன். ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த கருவாப்பை அடிச்சதுல ஒரு நல்ல ஜூஸா வேணும் உனக்கு. பாஸ், இப்படி தெரு தெருவா தேடணும். அந்த சித்ரா பொண்ணு கிடைப்பாளா பாஸ்? தெரு தெருவா தெரியவங்கள தெரு தெருவா தெரிஞ்சு தானே தேடணும். அது இல்ல பாஸ், இந்த வெத்தலையில மை போட்டு பாக்குறது, உடுக்க அடிச்சு அப்படியே சாமி வர வச்சு குறி சொல்லி கேக்குறது, இப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் பாஸ். லேட்டஸ்ட் டெக்னாலஜியா? பாஸ், ஜனங்க அதை லேட்டஸ்ட்னு ஃபீல் பண்றாங்களோ அதை நம்மளும் ஃபாலோ பண்ணி போனோம் பாஸ். இப்படிலாம் பேச தள்ளி விட்டுற பாத்துக்கோ. சித்ரா எவ்வளவு பெரிய தில்லாலங்கடிடா. என்கிட்டயே என் மாமா மகன் சொல்லி மங்கிக்காய் போட்டுட்டான். எனக்கு மட்டும் உனக்கு மங்கிக்காய் போட்டல? அது இல்ல பாஸ், கேப்பா. என்கிட்டயும் பணத்தை ஆட்டோ போட்டா இல்ல பாஸ். அவோ
எங்க அம்மா எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, எவ்வளவு பெரிய ஜெகச்சால கில்லாடி, பெரிய பஜாரியாச்சு. இல்ல இல்ல பாஸ், உங்க அம்மா அதோ பெரிய பெரிய ஏதோ ஒண்ணு ஜெகச்சால கில்லாடி. அவங்களையே கிட்னாப்பிங், பிளாக்மெயிலிங் கோத்து விட்டுருக்கானா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா பாத்துக்கோ. ஆமா ஆமா ஆமா. இந்நேரம் அவன் எங்க யாரு பாக்கெட்ல பிளேடு போடுறாளோ, இப்ப யார் இடத்துல செயின் எடுத்துன்னு இருக்கிறாளோ யாருக்கு தெரியும். பாஸ் 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 நடுவுல நிறுத்தி உச்சா போனா எப்படிடா? ஐயோ யூரின் இல்ல பாஸ், அங்க பாருங்க நம்ம தேடுற பிக் பாக்கெட் சித்ரா போற பாருங்க. ஆமாடா, அதே சித்ராலடா. சீக்கிரம் போங்க, புடிங்க 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 புடிங்க. தனியா போறதா? அவ வாயில பிளேடு இடு வச்சிருந்தே அப்படியே கடிச்சு என் மூஞ்சில தூள் துப்பிட்டானா. ஐயோ பாஸ், நான் பக்கத்துல போகும்போது பைலண்ட் ஆசிட் எடுத்து என் மூஞ்சில ஊத்திட்டானா. ஏதோ ஊத்துற மாதிரி இருக்கு. கரெக்ட். எது பாஸ், சும்மா கவுண்டர் டயலாக் கொடுக்காதீங்க, அவ போயிட போறா. சீக்கிரம் போய் புடிங்க. சரியா? கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஏரியாவை தாண்டி போயிடுவா. சீக்கிரம் சீக்கிரம். இப்ப பிடிக்கிற பாரு, நீ பைக்க பிடி. பைக் பிடிக்க வச்சா நீங்க வெயிட் பண்ணி போவீங்க. பாஸ் பாஸ் பாஸ், இதோ ஸ்டாண்ட் போட்டு வராருங்க வராருங்க. புடிங்க புடிங்க உள்ள. உண்மையை சொல்லு. ஓகே மகளை எங்க கடத்தி வச்சிருக்கேன்? உண்மை சொல்ல போனா ஓகேக்கு மகள் இருக்கதே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அவளை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ற? உண்மையை சொல்லு. பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் கடத்தல. ஓகே மகளை நான் பார்த்தது கூட இல்ல. அப்புறம் எப்படி அவளுடைய மொபைல் போன் உனக்கு கிடைச்சது? அது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பெங்களூர் போற பஸ் சோனா டிராவல்ஸ்ல இருந்து அந்த ஹேண்ட்பேக் அடிச்சு அப்படியே யூட்டன் அடிச்சு அங்க ஒரு ஸ்கூட்டி திருடிட்டு வேகமா வரும்போதுதான் தெரியாம உங்க அம்மா மேல இடிச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்க அம்மாவே சொல்லிருப்பாங்களே. நம்ம உடனே பெங்களூர் போறோமா பாஸ்? இல்லடா, கோயம்பேடு போறோம். ஓகே பாஸ். அப்ப இவ்வளவு என்ன பண்றது பாஸ்? இவரை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க ஜட்ஜ்மென்ட் சூப்பர் பாஸ். தேங்க்ஸ் டாடி. வா. எஸ்கேப் ஆயிட்டா இந்த சித்ரா. யார்கிட்ட? அலி டிராவல்ஸ். ஹலோ, கோனா டிராவல்ஸ். டிடெக்டிவ் ஏஜென்ட் மணிப்பாக்கம் மாதவன் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார். இந்த வாரத்துல உங்க டிராவல்ஸ் மூலமா பெங்களூர் போனவங்க லிஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் பேசஞ்சர் டிராவல் பண்ணிருக்காங்களான்றத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏங்க, நீங்க யார் என்னன்னு தெரியல, பெங்களூர் போனவங்க டீடைல்ஸ்லாம் கேக்குறீங்க சார். நாங்க கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் டிடெக்டிவ் ஏஜென்ட். டவுட் இருந்தா சொல்லுங்க, உங்க ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்பவே கான்ஃபரன்ஸ்ல போட்டு உங்ககிட்ட பேச சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். வெரி குட். நீங்க அந்த பேசஞ்சரோட பேர் என்னன்னு சொல்லுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் டிராவல் பண்ண லிஸ்ட்ல தன்யான்ற பேர்ல யாராவது டிராவல் பண்ணாங்களா பாருங்க. இந்த ஒரு நிமிஷம் பாருங்க, பாக்குறோம். ஓகே பாஸ். ஹலோ, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க பெங்களூர் போயிருக்காங்க சார். தனியாவா? கூட பிரதீப்னு ஒரு பையன் போயிருக்கான் சார். பிரதீப்ன்ற பையனோட டிராவல் பண்ணிருக்காளா? அப்போ தன்யா தனியா டிராவல் பண்ணல. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். ரைட். அந்த ஓகே பொண்ணு தன்யா பிரதீப்னு ஒருத்தனை ஓகே பண்ணிட்டு பெங்களூருக்கு எஸ்கேப் ஆயிட்டான். உடனே அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பெங்களூருக்கு போறேன். பாஸ், என்னையும் கூட்டு போங்க பாஸ் பெங்களூருக்கு. நீதான் ஊரு விட்டு ஊரு போறது உங்க ஆயா மேல சத்தியம் பண்ணிருக்கா? அது போன வாரம் எங்க ஆயா செத்து போச்சு, ஆயாவோட சேர்ந்து சத்தியமும் செத்து போச்சு. அப்படின்றியா? சரி, ஓகேக்கு போனை போட்டு மேட்டர் சொல்லிடுறேன். ஓகே பாஸ். சரி, அப்படிங்களா? ஓகே, சரி முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க என்னங்க போன் வந்திருக்கு. ஓ சரி 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 சார், உங்களுக்கு நான் ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் மாதவன் சார், நான் ஓகே பேசுறேன். வணக்கம் வணக்கம். உங்க பொண்ணு எங்க இருக்கான்றத நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். என்னது, என் பொண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப எங்க இருக்கா என் பொண்ணு? உங்க பொண்ணு பெங்களூர்ல தான் இருக்கா. அவளை கூட்டு வரதுக்கு நானும் என் அசிஸ்டன்ட்டும் பெங்களூருக்கு உடனே கிளம்பணும். ஓகே சரி சார், நல்லபடியா போயிட்டு என் பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே. என்ன எது அசிஸ்டன்ட் வேண்டாமா? நான் மட்டும் போனா போதுமா? ஒரு நிமிஷம். டேய், என்னடா குழம்பு இப்படி சொல்றாரு?
நீ வேணாமாமா, நான் மட்டும் பெங்களூர் போனா போதும் சொல்ற. அப்படி சொன்னாம கொடுங்க. வணக்கம். ஓகே சார், இத பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 கண்ணு தேடுறதை விட 4 கண்ணு தேடினா அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாம நான் தான் என்னோட பாஸுக்கு லெப்ட் ரைட் எல்லாமே. நான் குழப்பினா இருந்தா தான் அவர் குழம்பினா இருப்பாரு. அவர் குழப்பிப்பாரு. சோ இது பாருங்க, உங்க நல்லதுக்காக நானும் பாஸ் கூட பெங்களூருக்கு போய் விதான் சௌதா, லால்பாக், கபன் பார்க், நடேசன் பார்க், பனங்கல் பார்க் சுத்தி பார்த்துட்டு இல்ல சுத்தி உங்க பொண்ணை தேடிட்டு சார் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும் சார். ஓகே சார். ஓகே 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 இந்தாங்க. இருந்தாலும் அப்பவே கட் பண்ணிட்டான். நம்ம இவனை கலாய்க்காம பார்த்தா இவன் எமகாதகனா இருக்கானே. பாஸ் ஓகே ஓகே சொல்லிட்டாரு. நம்ம கிளம்பலாமா? பாஸ், நீ என் கூட பெங்களூர் வரது எனக்கு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? ஆமாம் பாஸ், என்ன ஏன பலம் பாஸ். அப்புறம் ஓகே, ஒரு லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னார் பாஸ். அப்புறம் அப்படியே மைசூர் போய் மைசூர் ஜூ, சாமுண்டேஸ்வரி மலை, கண்ணம்பாடி டேம் இங்கெல்லாம் சுத்தி பார்க்க சொன்னார் பாஸ். சுத்தி பார்க்க சொன்னாரா? ஆமா, இது இல்ல, சுத்தி பார்த்து பொண்ணை கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டின்னு வர சொன்னாரு. சரி வா. ஓகே. Clara.